மாறி காண்பவரெல்லாம் இயக்க முடியும் ஆளோளம் சோ என்று ஆயிலொட்டி கொண்டிருக்கக்கூடிய குறிஞ்சி கொட்டவனை குலமகளே வாழ்கனி. உன்னை பற்றி அனைத்து விவரம் தெரிந்தவர் நாரதர். இருந்தாலும் உண்மை பற்றி உம்மிடத்திலே ஒரு சில விவரங்களை நான் கேட்க வேண்டும். அதற்கு தகுந்த பதில் தாங்கள் எடுத்துரைக்க வேண்டும். பதில் வருமா? கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி. ஏதோ என் அனுபவ அறிவுக்கு 8 வரை பதில் தர காத்துக்கிறேன். கேளுங்க. அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஏன் சுவாமி? என்ன அனுபவ அறிவு? வள்ளிக்கு என்ன அனுபவம்? என்ன சுவாமி அனுபவம் இல்ல? அவர் வாழ்க்கையில எதை அனுபவப்பட்டாங்களோ அது அனுபவ அறிவு. நாரதர் விவரத்தை கேட்கிறோம்ட்டாரு. ஆமா. இப்ப என்னிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், சாமி நான் உங்கள்ட்ட விவரம் கேட்கணுமா? நாரதருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய அனுபவ அறிவு கெட்டியவரை பதில் சொல்லுன்னு சொல்லலாம். சரி. ஏன் 14 உலகம் சுற்றி வரக்கூடியவர், அனைத்து தெய்வங்களையும் வணங்கி வரக்கூடியவர். அப்ப எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு அனுபவம் இருக்கு. உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? என்னுடைய வயதுக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன அனுபவப்பட்டோனோ அந்த அனுபவ அறிவை தான் சொல்லுவேன். இறைவனால கொடுக்கப்பட்ட அறிவு எனக்கு இருக்கு. அந்த அறிவுக்குள்ள என்ன பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி உங்கள்கிட்ட பேச முடியும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிற்றறிவுக்கு 8 வார பதில் தரேன்னா அதுல உங்களுக்கு பிரச்சனை வந்துருது. சரி. இல்ல அனுபவ அறிவுக்கு ஏற்ற போல பதில் சொல்றேன்னா அதுலயே உங்களுக்கு பிரச்சனை வந்துருது. நீங்க கேட்கறேன்னு சொல்லிட்டீங்க, பதில் நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, கேட்கணும் என்ன நினைக்கல அதை கேளுங்க. அதை விட்டு சம்பந்தம் இல்லாம நீங்க பேசுறது அவசியம் இல்ல. எனக்கு அனுபவம் இருக்கு, இல்ல சிற்றறிவு இருக்கு, இல்ல பேரறிவு, இது உங்களுக்கு தேவையில்லை. உங்க கேள்விக்கு பதில் இருக்கா? அதுதான் இங்க தேவை. அடா நாரதர் கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு முதல்ல உனக்கு தகுதி இருக்கா? நாரதர் தைரியம் இருக்கா? நாரதர் எங்க வேணாலும் பெரிய ஆளா இருக்கட்டும், நான் இல்லன்னு சொல்ல வரல. நீ சொன்னது தவறுன்னு சுட்டி காமிக்கிறேன். நீங்க என்ன இடத்துல நீங்க பெரிய ஆளுங்கறத மத்தவங்க சொல்லணும், நீங்களா சொல்லிக்க கூடாது. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு நம்மளா சொல்லிக்க கூடாது. பாக்குறவங்க சொல்லணும். ஆமா, முதல்ல தன் மீது நம்பிக்கை இருக்கணும். அதுக்காக நீ தான் பெரிய ஆளுங்கற அகந்தை இருக்க கூடாது. நீங்க தான் பெரிய ஆளுங்கற நம்பிக்கையில பேச மாதிரி இல்ல, தான் தான் பெரிய ஆளுங்கற அகந்தையில பேசுற மாதிரி இல்ல. என்ன நாரதர் உன்னை விட பெரிய ஆளு? திமிரா? இந்த மண்டகனமா? தான் தான் பெரிய ஆளுங்கற திமிரா? இந்த பேச்ச என்கிட்ட பேச வச்சிருக்கீங்க. கேட்க முடியல, கேளுங்க. பதில் சொல்லணும், அப்புறம் திருப்பி பேசுங்க. என்னமோ உங்களுக்கு தான் எல்லா அறிவு இருக்கிற மாதிரி, என்னமோ அறிவு இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீ வேலியில ஒரு வேணான தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டு போற. ஆமா ஆமா, சும்மா வரத புடிச்சு நீங்க விட்டுக்கிட்டா மாட்டிக்க முடிக்க போறீங்க. வலியக்க போற சனியனை கூப்பிட்டு தலையில ஏறி உட்கார வைக்கிற நீ. இந்த அவசியம் இல்ல. போறீனா புட்றனு எம்மா கேளுங்க, பதில் சொல்லிட்டீங்கல. கேளுங்க, பதில் சொல்றேன்னு சொல்லிட்டல. நீங்க கேள்வி கேட்கணும், அதை விட்டு சம்பந்தம் எல்லாம் பேச கூடாது. ஒருவேளை நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எப்ப நீ சொன்னியா அப்ப உனக்கு எல்லாம் தெரியும்ங்கற மாதிரி பேசிட்ட. ஒருவேளை நான் கேட்டு இந்த காஞ்சனங்குள மேடையில உன்னால பதில் சொல்ல முடியலைனா என்ன பண்ற நீ? எப்படி ஒரு நல்ல எண்ணம்! இந்த உயர்ந்த எண்ணத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் சுவாமி. நீ தானே என்ன வேணாலும் கேளுங்க. ஆயா முடிஞ்ச சொல்லுச்சே, பெரிய முடிஞ்ச பேசுற பேச்ச பாரு. எப்படி வந்திருக்காங்க அப்படி நான் நினைச்சீங்க. எங்களை பார்த்து வீணைய போட்டுக்கிட்டு கையில கட்டைய வச்சுக்கிட்டு இறக்க போறவரு ஏயா ஏயா அப்படி பாவத்தை வாங்கி சேர்த்துக்கிறீரு நீரெல்லாம். நாரதர் வேஷம் போட்டாலும் என்னைக்கே இறக்கப்பட்டிருக்கிறீரு. முடியாம கிறந்து வந்தாலும் அந்த பிள்ளைய அங்கனே செத்தால் நினைப்பீரே தவிர நீர் இறக்கப்படுற மனுஷன் சொல்லாதீங்க. உன்னைய பார்த்துலாம் இறக்க வராது எனக்கு. நீ எப்ப நீ என்ன பதில் சொல்ல வேண்டிய அப்ப உன்னை விட்டு வைக்கலாமா? இருங்க, நான் கேட்கிறேன். நீங்க கேள்வி கேட்கறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரியே ஒருவேளை எனக்கு பதில் தெரியலனாலும் கூட அது சாதாரண விஷயம். அப்படிலாம் விட மாட்டேன். வாய மூடுங்க. அப்படி விடவே மாட்டேன். வாய மூடுங்கன்ட்டு உங்களை ஏன்னு கேளுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டியோ அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு சொல்ல வரேன். ஒருவேளை நான் பதில் சொல்லலைங்க, எனக்கு அந்த பதிலே தெரியலைங்க, அந்த பதிலை பற்றி நான் படிக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குறவங்க என்னென்ன பார்க்க தெரியுமா? முதல்ல வள்ளிங்கிறத விட்டுருங்க. இந்த இடத்துல வள்ளியாக வந்து நிற்கிறத விட்டுருங்க. காட்டுக்குள்ளே காவல் பார்க்குற பிள்ளை அதானப்பு கணக்கு. வள்ளி கதையின் அடிப்படை ரீதியாக படிப்பறிவே கிடையாது பிள்ளை. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் கொண்டு சேர்க்கல வள்ளியை. நாரதர் தான் 14 லோகம் போறாரு வராரு, அவருக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை தெரியலன்னா காட்டுக்குள்ளே காவல் பார்க்குற பிள்ளை நம்ம பிள்ளையா, அதுக்கு என்னையா தெரியும்னு என்னை விட்டுருவாங்க. பிரச்சனை இல்லை. உண்மையா இல்லையாப்பு? ஏன்னா கதையின் ரீதியாக படிக்காத பிள்ளை போனா போகுது, நம்ம பிள்ளை விட்டுருவீங்களா விட்டுற மாட்டீங்களா? அப்படி சொல்லுங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டு ஒரு வேளை உடப்பப்பட்டி நாரதரை நீங்க பதில் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீரெல்லாம் வீணையை போட்டுக்கிட்டு இப்படி கட்டையை கையில் பிடிச்சிக்கிட்டு நாரதர்னு தலையில கொண்டையை போட்டுக்கிட்டு நாராயணா நாராயணான்னு வந்துட்டீரேன்னு நீங்க தான் அசிங்கப்பட்டிருக்கீங்க. நான் அசிங்கப்பட்டு நிற்க மாட்டேன். அதான் ஒரு விஷயம் நல்லா பேசிட்டீங்களா? நான் பேசலாமா? நல்ல நக்கற நாய்க்கு இது செக்குது சிவலிங்கம். மரியாதை முக்கியம். நான் பேசிக்கிட்டு பேசாம ஏகவசனம் கூடாது. நீ பேசுனா நான் பேசாம இருந்தேன், பேசும்போது பேசாம இருப்பேன். நம்ம சொல்றாங்க நாரதர் நான் கேட்டு நீ உடப்ப முடியாது. நான் இன்னும் சொல்றேன், உனக்கு இந்த ஜென்மம் இல்லை, நீ என்னைக்கா இருந்தாலும் சரி அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். நான் கற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன எனக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிவிடுவேன். பண்டைய கிளப்பாத. அம்மா சொல்லுது வள்ளி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அதை சொல்றதுக்கு எதுக்கு நீங்க வள்ளின்னு வர்ற? இந்த வள்ளி திரும்ப இங்க வள்ளி நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இல்லைன்னா நீ எதுக்கு வள்ளின்னு வர்ற? ஏதாவது பூக்குடியை தூக்கிட்டு போக வேண்டியானே, போக வேண்டியானே. அப்படி நான் பூக்கடை நீங்க பூக்கடையில உட்கார வேண்டியதானே? அப்படி சொல்லலையே. ஒருவேளை தெரியாது அப்ப நீ பயப்படுற. நல்லா என்ன பண்ணிருக்கானே கேளுங்க. போட்டின்னு வந்துருச்சு, இறங்கி பேசுவான், அது உன்னைய பாராட்டுவேன்.
ஒருவேளை எனக்கு தெரியலைன்னா நான் சும்மா சமாளிச்சுட்டு போயிருவேன். படிக்காத பிள்ளைக்கு இங்க என்ன வேலை? போய் பறவை வரட்டு போ அப்படின்னு பத்தி விட்டுருவேன். இப்பதானே தெரியுது. அம்மங்காடு நீரெல்லாம் மாடு மேய்க்கிற பரம்பரையில வந்தவர், அப்புறம் என்னையா செய்வீரு? உனக்கு குருவியவே எப்படி வரட்டும் இல்ல நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் மாடு மேய்க்கிற ஆளு, நீங்க எல்லாம் அப்புறம் பத்தி விடுறேன் விரட்டி விடுறேன் தானே சொல்லுவீங்க. நீங்க கேக்குறேன்னு சொல்லும் போதே கேளுங்க சாமி பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு தவத்திற்கு அதை விட்டுட்டு நீங்க பத்தி விடுறேன்னா தவத்திற்கு இல்ல. நான் ஏன் இதை சொல்றேன்னா, உங்க பாட்டனே மாடு ஓட்டிக்கிட்டு தெரிஞ்ச மாடு ஓட்டிதான், அப்புறம் நீர் எப்படி இருப்பீரு? இப்ப நான் பன்னிக்குட்டி வாங்கி தர ஓட்டிக்கிட்டு தெரியுது. நானாவது பேரந்தே மாடு ஓட்டுனவருக்கு ஒரு முறைக்கு இப்ப கேளுங்க, கேட்க வந்தது கேளுங்க. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். பொம்பளை பிறங்கையை கட்டினா குடும்பம் விளங்குமாங்க? விளங்கும். எங்க கட்டணுங்கிற கணக்கு இருக்கு. இது சபை, அது எனக்கு தெரியுமே. நீ பேசுமையா? சபையில இப்படிதான் மரங்கையை கட்டிருப்பாங்க. அது எங்களுக்கு தெரியும். வேலை பாருங்க, நீ பேசுங்க. பிறங்கையை கட்டினா இடுப்பு சத்தால தான் கட்டிருப்பாங்க. அது எனக்கு இடுப்பு பிடிக்கலங்கிறனால நீங்க இது கவக்க முடியல புரியல. இடுப்பு இப்படி கட்டிருக்காங்க. அது ஏன் சௌரியங்க, ஏன் கை இல்ல நான் என்ன சொல்றேன், சபை நாகரிகம்னு. சபை நாகரிகம் எனக்கு தெரியும். அது இத்தனை பேர் உட்கார வச்சுட்டு இப்படி கட்டிக்கிறனா என்ன நீ மரியாதை? ஐயா, நீங்க என் மேல கடுப்பு இருந்தா எங்கிட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட காட்டி கொடுக்கணும் அவசியம் இல்ல. நான் சரியா தான் நிக்கிறேன். தவற திருத்திக்க, தவறு ஒண்ணும் இல்ல. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். காலமாறு காவாருச்சுன்னா பசுமாட்டை சினையாக்க போகுதுன்னு அர்த்தம். சரி, பசுமாடு சினையாச்சுன்னா நம்ம குடும்ப விருத்தி, அதாவது நமக்கு மாடு இன்னொன்னு சேர போகுதுன்னு அர்த்தம். எது காலமாடு காவாருச்சுன்னா, ஒட்ட மாடு காவாருச்சுன்னு வச்சுக்க, கருத்தினை முடிச்ச மாட்டை இனிமே வச்சிருக்க கூடாது, குடும்பத்துக்கு ஆகாதான்னு பத்தி விட்டுருவாங்க. அப்ப மாடு வச்சிருக்க பிரச்சனை, மாடு வளர்க்கறவன் சரியில்லைன்னு அர்த்தம். கேட்க வந்ததை கேளுங்க. ஆம்பளை பிறங்க கட்டின இருங்க வரேன். மாடு வாரிச்சுனா நல்லது, பசு வாரிச்சுனா நல்லதுன்னு சொல்லி பாத்தீங்களா? ஒரு பசு மாடு வளர்க்குறவன் மாடு மேய்ச்சு கொண்டு போய் கட்டுத்தரல கட்டினா பத்தாது, எந்த நேரத்தில் பசுவுக்கு புல்லள்ளி போடணும், வைக்கலி போடணும், புண்ணா கலந்து வைக்கணும், நீரார வைக்கணுங்கிற கணக்கு தெரிஞ்சுக்கணும். கணக்கு தெரியாதவன் வந்து அப்படித்தான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் கத்துது. சரி சொல்லுங்க. பசுமாடு ஏன் காவாருன்னு அது மூலம் தெரியும்? அது எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, விரிவாக சொல்லுங்க, அவசியம் இல்லை. அவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு ஒருவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள், ஆறு, சுரங்கள், ஏழு, கரகம். மறந்து வச்சா பதில சொல்லிட்டா 9. பசி வந்தா 10 மறந்து, ஆபத்து குதவா, பிள்ளை அருமசி குதவா, தாகத்தை தீர, தரித்திர மரியா, கோபத்தை வேந்தன், குருமலிகேலா, பாவத்தை தீர. இங்க தான் சந்தேகம். என்ன சொல்ற நீ? பாவத்தை தீரா தீர்த்தம், பாவத்தை தீக்காத தீர்த்தம் ஒன்னு இருக்கா? நீங்களே இருக்கா, நீங்க நானும் இருக்கானே பெண்ண இருக்காங்கிறது என்னுடைய கேள்வி. அதுக்கு பதில் நீ சொல்ல. பாவத்தை தீர்த்தால் மட்டுமே அது தீர்த்தம், இல்லை என்றால் தீர்த்தம் அல்ல. மழை நீர் மேல இருந்தா விழுகுது, விழுகிற இடத்தை பொறுத்து தன்மை மாறுபடுது. கோயில்ல விழுந்தா, கோயில் மழை நீர் கோயில்ல இருந்து தெளிச்சாங்க என்ன சொல்றோம்? அது தீர்த்தம் தான் சொல்லுவோம். சாக்கடை விழுந்தா சாக்கடை நீர், கடல்ல போய் விழுந்தா என்னது? கடல்ல போய் விழுந்தா கடல், அது கடல் நீர் உப்பு நீர் ஆயிரும். தண்ணி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய பொருள் மாறும். இடம் மாறினா பொருள் மாறும், பொருள் மாறினா தரம் மாறும், தரம் மாறினா பேர் மாறும். பொதுவாக தண்ணிக்கு என்ன தன்மைனா தீட்டை போக்கக்கூடிய தன்மை. ஆமா, அப்ப நதினாலே பாவத்தை போக்கணும் தானே? ஆமாமா, அதனாலதான் மங்கை தீட்டானால் கங்கையில் கழிக்க வேண்டும், கங்கை தீட்டானால் எங்க கழிக்க வேண்டும்? இது எப்படி நீங்க சொல்ற வசனம் எப்படின்னா, மங்கை சூதகமானால் கங்கையில் சென்று நீராடலாம். கங்கையே சூதகமானால், அதாவது ஒரு பெண்ணு கெட்டு போயிட்டாலோ, கெட்டு போயிட்டாலோ அப்படி பேசாதீங்க, யதார்த்தத்தை மட்டும் பேசுங்க. அது எப்படி அந்த இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் சொல்லுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்ல, மங்கை தீட்டானால் கங்கையில் கழிப்பாள், கங்கை தீட்டானால் எங்க கழிப்பாள்னு கேட்டிருக்கேன். நான் ஒரு அர்த்தத்தை சொன்னி நீங்க அப்படி சொல்லாதீங்க. மங்கை சூதகமானால்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்க அர்த்தம் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்க ஏட்டிக்க முடியாம பேசுங்க, எரிச்சலா வருது எனக்கு. சரி, தன்னுடைய பாவத்தை கொண்டு எங்கேயும் தொலைக்கிறா? கங்கையில் உண்டி. அந்த கங்கை எங்க போய் தொலைக்குது? அதைத்தானுங்க நான் உங்கள்கிட்ட திருப்பி டென்ட்ட கேட்டுருக்கீங்க. கும்பகோணம் மகாமக குளத்துல. ஏன் அங்கதான் கழிக்கணுமா? ஏன் நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஏன் வேற எங்கேயும் கழிக்க கூடாதா? நான் கேட்க நீங்க மட்டும் தான் முந்திட்டு போவீங்க, எங்களுக்கு முந்த தெரியாதோ? நீங்க தான் வர்ற வண்டியில ஓடி உட்காருவீங்க, நாங்க ஓடி உட்கார மாட்டோமா? இல்ல நீங்க எப்படி தெரியுமா உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மாடு நம்மள பக்கம் திரும்ப போகும் தெரிஞ்சுக்கிட்டே மூக்கனாங்கிற சுண்டி விட்டு அங்க திருப்பி விட்டுறீங்க. அடுத்துங்கிறதே கேட்க போறாரு. கயிறு எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். இல்ல எந்த நம்ம பக்கத்தே கயிறு பிடிக்க. ஏன் தெரியுமா அந்த குளத்துக்கு மட்டும் அந்த தன்மை? உலக பிரளயம். பிரளயம்னா என்ன? அழிவு. எதால? பூமியால, தண்ணியால உலகமே அழிவு. அப்படி சொல்லுங்க. ஏன்னா அந்த பூமிங்கிறது கிரகம் 3 பகுதி நீர் பரப்பு, நீர் நெருப்பு, இது 5 பூதங்கள்னாலதான் உலக அழிவே. அதிகமான எதனால தெரியுமா? தண்ணினாலதான் அழிவு. ஆமா, அதனாலதான் ஏன்னா நம்ம நாடே தண்ணியில தான் அழிஞ்சிட்டு இருக்கு. சொல்லுங்க. ஏன் கேக்குறீங்க? பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு. நம்ம நாடே பாருக்குள்ளதான் இருக்கு. இப்ப முக்காவாசி காணோம். நான் சொல்லுவது வேறு. பார் என்றால் உலகத்திலே சிறந்த நாடு நம்ம பாரத நாடு. நான் தான் சொல்றேன். அப்ப ஏங்க நீங்க சொன்னா எப்படி நான் பேசாம போறேன்? நான் சொல்ற மட்டும் ஏன் அப்படி காட்டி காட்டி கொடுக்குறீரு? அப்படி சொல்றதா? என்ன அப்படி சொல்றதா? சொன்னா அதோட தாண்டி போக வேண்டியதானே? ஏன் அங்கனே நீங்க கால வரனே கார் வருவீங்களோ? உலக பிரளயம் ஏற்படும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சாங்கல்ல. எது கடைஞ்சாங்கன்னா அமிர்தம் எடுக்கிறதுக்கு. அந்த அமிர்தம் ஒரு குடத்திலே மிதந்து வந்ததா? எதை கடைஞ்சாங்க? அமிர்தம் கடைஞ்சாங்க. நீங்களே அதான் கேட்டு பார்க்கடல
எப்படி கடைஞ்சாங்க கதை நான் கேட்பேன். இந்த கதையை சொல்லுங்க. நீங்க எப்ப நான் கேட்பேன் நீங்க கிட்ட கேள்வி கேட்பேன்னு சொன்னீங்கல, கடைஞ்சாங்க நீங்களா எது சொன்னாலும் நான் கேட்பேன். மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகிங்கிற பாம்பை கைரா போட்டு நிறுத்தாங்களா? அப்புறம் யாரை நிறுத்துனாங்க? ஏன் நிறுத்தினாங்க? என்னங்க மந்திரகிரி மலையை மத்தாக்குனாங்க, வாசிக்கு கைராக்குனாங்க. ஏதாவது நிறுத்தி தானே கடைய முடியும். சந்திரனை தூளா நிறுத்தினாங்க. எந்த சந்திரனையா? ஒரு தூள் கொண்டு நிப்பாட்டணும்னா தாங்க போய் நிக்க மாட்டாப்லையே. சரி சந்திரனை தூளா நிப்பாட்டினாங்க. எது கீழே தாங்குச்சு? என்ன நான் கேட்டது நீங்க திருப்பி கேக்குறீங்க? என்னத்த நீ கொஞ்சம் ஊசி அடைய நுடையிற கிடம் கொடுத்தா நுழைஞ்சிடாதா? எங்க நினைச்சீங்க? சந்திரனை தூணா நிப்பாட்டினாங்க. ஒரு பொருளை கடலுக்குள்ள தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும்? மிதந்து வெளியில வரும். மிதந்து ஒரு இடத்துல நிலையா நிக்குமா? இப்ப தயிர கடையிறோம்னு வச்சுக்க, கடையிறோம் மத்து ஒரு பக்கமா நின்றாத்தே நம்ம கடைய முடியும். ஆமா, அது வாடுக்கு அங்கிட்டு ஓடி ஓடி வந்துருச்சுன்னா விளங்குமா? அப்ப அங்க மந்திரகிரி மலைய சரியா அதே இடத்துல நிக்கிறதுக்கு என்ன தாங்குச்சு? அதை இங்க வந்து தாங்கி கூர்ம அவதாரமா தாங்கி நின்னார் ஒருத்தர். ஆமா, ஒடியில் ஒருத்தர் தாங்கி நின்னார். யாரு? மகாவிஷ்ணு தான். அப்படி சொல்லு. ஒருத்தர்னா என்ன வந்தாரு? மகாவிஷ்ணு தான் தாங்கி நின்னார். ராமையா வடிவம். அதனாலதான் இன்னைக்கு மகாவிஷ்ணுடைய திருமணி எப்படி இருக்குமா? நீல நிறமா இருக்கும். இல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏதோ கடலுக்குள்ள போட்டாலும் கடல் வெளியில வந்துரும், கடலுக்கு வெளியில வந்துரும், கடலுக்கு வெளியில தள்ளிடும்ன்றாங்க. எந்த பொருள் உள்ள போனாலும் கடலுக்கு வெளியில கொண்டாந்து ஒதுக்கிரும். இந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பறந்தாம இவங்க பாட்டன் படுத்தே கிடக்குறாரு ஆதிசேஷன், அவன் மட்டும் ஏன் வெளியிலேயே வராம நடுக்கடலே கிடக்குறேன்? எப்படி நீங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க? தெரியல, வருது உங்களுக்கு. இன்னைக்கு கடல்ல கப்பல் மிதக்கத்தான் செய்யுது. கப்பல் சும்மா போகும்போது ஏதோ இன்ஜினுடைய உதவியில போயிருது. ஆனா நிப்பாட்டி இருக்கும்போது கடல் மிதந்து கப்பல் மிதந்துக்கிட்டு தானே இருக்கு. அது காரணம் இருக்குங்க. இது எப்படி மிதக்குது? அதை ஏன் கரைக்கு தள்ளல கடல்? கப்பலை ஏன் கரைக்கு தள்ள? ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலாகுமா? இதே கேள்விக்கு நீ கேட்ட கேள்விக்கு பதில் ஒண்ணுதான். இது அப்ப நான் கேட்ட கேள்விக்கு நானே பதில் சொல்லணும், நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்களா? நீங்க கேட்டீங்க நான் சொல்லிட்டு வரேன். கப்பலை ஏன் கடல் வெளியில தள்ளல? ஆனா ஒரு விஷயம் சாமி, இந்த 3 கிலோ எலும்புக்கு 3 கிலோ கறிக்கு இப்படி பேச்சு தேவையில்லை. ஆளுக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா இப்படி புடிச்சு இப்படி ஒரு குளுக்குனா அம்புட்டு உதுது கொட்டி போகும். எதுக்கு பாக்குறேன் என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க? அங்க கடல் நிக்குதுன்னா நடு தண்ணியில கப்பல் நிக்குதுன்னா நங்கூரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நங்கூரத்தை ஊண்டுவேன், அதனால கப்பல் அங்கே நிக்க. மகாவிஷ்ணு படுத்திருக்க ஆதிசேஷன் என்ற பாம்பு தன்னுடைய வாழை பூமிக்குள்ள நங்குரமா செலுத்தி இருக்கு. அதனாலதான் சொல்லுமா வாயில பதில் வர வச்சுடுவேன். தேவையில்லை, சொல்லுங்க. இன்னி சொல்ல முடியாது. அப்ப மந்திரகிரி மலையை மத்தாவ வாசிங்கிற பாம்பை கைராம எடுத்துச்சாங்க. அந்த அமிர்தம் தான் மிதந்து வருது குடத்துல. இந்த அமிர்தம்ன்றாங்களா, அமிர்தம் எப்படி கடலுக்குள்ள போச்சு? அமிர்தம் கடலுக்குள்ள போகாதா, கடலை கடையிறாங்க. அமிர்தம்னு ஒரு திரவியம் வரும். ஏன் வரும்னா தேவர்கள் அதை சாப்பிட்டா சாகாத வரும். கடலை கரையிறதுக்கு என்ன வேணா காரணம் கேட்கலாம். சரி, ஏன்னா இந்திரனுடைய செல்வங்கள் அனைத்தும் போய் கடல்ல போய் மங்கட்டும்னு சாபத்தை கொடுத்துட்டாரு துர்வாச முனிவர். சரி, அதனாலேயும் ஒரு அதனாலேயும் கடைஞ்சாங்க. இவங்க அமிர்தம் எடுக்கணுங்கிறக்காக கடைஞ்சாங்க. அமிர்தம் வந்துச்சே. சிவபெருமான் என்ன பண்ணாரு? ஆக இதுக்காக தானே தேவர்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை வீணடிக்க கூடாதுங்கிறக்காக அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்களா? அதுக்காக வீணடிக்க கூடாது. கிடைக்காம அது உண்மைதான். அப்புறம் கிடைச்சதுக்காகவா? கிடைச்சதை விடுவாங்க. எந்த அமிர்தத்தை சொல்றீங்க? எந்த அமிர்தத்தை சொல்றீங்க? கதையில தான் சொல்றேன். நானும் கதையை தான் சொல்றேன். ஏன் உன சிந்தனை வேற போகுது? இல்ல, 2 தடவை கடைஞ்சாங்கன்னு சொன்னீங்களே, அதுல எந்த அமிர்தம்னு கேட்டேன். அமிர்தத்தை மிதந்து வருது. சிவபெருமான் வேடுவனாக மாறுறாரு. அம்ப வச்சு அடிக்கிறாரு. அம்ப வச்சு அடிச்சோன்னா அந்த குளத்துல இருந்து அமிர்தம் எல்லாம் அந்த குளத்திலே வந்து கொட்டியதாம். எங்கேன்னு கேட்டா கும்பகோணம் மகாமக குளத்துல. அந்த ஊருக்கு ஏன் கும்பகோணம்னு பேர் வந்துச்சு? இந்த கும்பத்தை மிதந்து வரும் பொழுது சிவபெருமான் அம்பால் அடிக்கும்போது அந்த கும்பம் கோணலாகி அந்த குளத்துல கொட்டியதுனாலதான் அந்த ஊருக்கு பெயர் கும்பகோணம். கும்பத்துக்கு மறுபெயர் குடம்னு சொல்லுவாங்க. குடத்துல மிதந்து வந்தனாலதான் அந்த ஊருக்கு பேரு கும்பகோணம். குடந்தை அப்படின்னு முன்னாடி பேரு. அப்ப அங்க போய் இந்த அமிர்தம் கொட்டிச்சான். அதனாலதான் எல்லாருடைய பாவத்தையும் அங்கொண்டி தொலைக்கிறான். இன்னைக்கு பாருங்க, மாசி மகம் அப்படிங்கிறோம்ல, 12 வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கேன். வருஷம் மாசி மகம் வருது. ஆனா 12 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது மட்டும் என்னன்னு சொல்றான்? மகாமகம். இந்த மாசி மகம்னா பொதுவா என்ன அப்படின்னா நட்சத்திர திதி சேர்ந்து வர்றதா. மக நட்சத்திரம் பௌர்ணமி திதியில போய் ஒண்ணு சேரக்கூடிய நாள் தான் மாசி மாசம். மக நட்சத்திரம் பௌர்ணமி திதியில போய் சங்கரிக்கிற நாள் தான் மாசி மகம். தைப்பூசம்னா என்ன? தை மாசம். பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதியில போய் ஒண்ணு சேர்றதா தைப்பூசம். இதுதான் காரணம். அப்ப எல்லாரும் பாவத்தையும் அங்க வேண்டி தொலைக்கிறோம்ல. கங்கையோட பாவம் எங்க தொலைக்குன்னா அங்கதான் போய் தொலையுது. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், கேளுங்க. கேட்கலாமா? நல்லா கேளுங்க. எல்லா நதியினுடைய தொடக்கமும் எங்க இருக்கும்? மலையில இருந்துதான். மலையில ரொம்ப நீ அறிவாளி மாதிரி பேசுற. எல்லா நதியும் மலையில தொடங்குதா? இல்ல அப்படி சொல்லிட முடியாது. அப்புறம் மலையில என்ன? மலையில தான். எந்த நதியை கேக்குறீங்கன்னு பிரிச்சு கேளுங்க. சரி, நதியினுடைய தொடக்கம் மலையில. ஆமா. எங்க போய் முடியும்? கடல்ல. மலையில தொடங்கி கடல்ல சங்கமிக்கும். மலையில இருந்து தொடங்கி கடல்ல போய் முடியும். எது?
நதி. எல்லா நதியும் குடகுமலையில உருவாதுன்னு உனக்கு யார் சொன்னது? நான் ஒரு நதியை பிரிச்சு சொல்லியிருக்கேன். எந்த நதி? எந்த நதி நீங்க கேட்கல, நான் பிரிச்சு சொல்லியிருக்கேன். அந்த நதி பேரை சொன்னா நான் சொல்லுவேன். என்கிட்ட பரட்டி விடுறீங்க. இந்த நதியை தான் சொல்லணும் இல்லையான்னு சொல்லுவேன். நான் தெரியாம சொல்றேன். குடகுமலை முதல்ல எந்த மாநிலம்? புதுசா நாடகத்துக்கு ஒரு மாதிரியே கேட்டுட்டு இருப்பீங்க நீங்க. அதான் உன்னை நான் அப்படிலாம் காட்டி மாட்டேனா? இங்கிட்டு போங்க, நீ அங்கிட்டு போன ஒரு மாதிரி பேசுறீங்க. இல்ல நான் இங்கிட்டு இருந்தா எனக்கு சௌரியமா இருக்கு. இல்லை எனக்கு தெரியுமே. குடகுமலையிலே உருவாகி காவிரி பூம்பட்டினம் என்ற கடற்கரையிலே சங்கமமாகிறது. எந்த நதி? இன்னைக்கு தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சின்னு 3 மாவட்டங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாளே அன்னை காவிரி தாய் பிறந்தது குடகுமலையில. சரி. குடகுமலையில இருந்து கண்ணம்பாடின்னு ஒரு அணை இருக்கு. அந்த அணைகிட்ட வரும்போது எப்படி தெரியுமா இருக்குமா? எப்படி? ஆட்டுக்குடி காவிரி ஆற தாண்டிடுமா? அவ்வளவு குறுகலான இடத்துல ஆழம் அதிகமா அகலம் குறைவா இருக்கும். அதே காவிரி தாய் நம்ம தமிழகத்துக்குள்ள வரும்போது என்ன பேரோட வர்றா? காகம்பரக்கா காவிரியா. எந்த ஊர்ல? திருச்சி முக்கொம்புல. காகம்பரக்கா காவிரி அகலத்தை விரிஞ்சு வருவா. வேகம் அகண்டு விரிந்து இன்னைக்கு நம்மளை பூரா காப்பாத்திக்கிறா அன்னை காவிரி தாய். அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா ஓடி இருக்கு. அந்த பிரச்சனை எங்கே போய் முடியுதோ யாருக்கு தெரியும். சரி, அப்ப காவிரியினுடைய தொடக்கம் அங்க தொடங்கி அங்க போய் முடியுது. எல்லா நதியும் மலையில தொடங்கும் போது கடல்ல போய் கலக்கும் போது மலையிலேயே தோன்றாம கடல்ல கலக்காத நதி அது. மலையிலேயே தோன்றாம கடலில் கலக்காத நதினா அது ஒரே ஒரு நதி இருக்கு. அதுதான் என்ன நதின்னு ஒரு நதி தான் அது தெரியும் எனக்கு. என்ன நதி? அதுதான் வைகை போய் கலக்காது சாமி. ஏன்? அது சிவபெருமானால உருவாக்கப்பட்டது. அதனால சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்த கடல். அதனால நான் அந்த கடல்ல போய் கலக்க மாட்டேன்னு சொன்னுச்சு. இது எப்படி சாத்தியம்? மொட்டத்துல குட்டையில விழுந்த மாதிரி சிவனுக்காக உருவாக்கப்பட்ட நதிக்கு சிவனுக்கு நஞ்ச கொடுத்த கடல் இதை ஏன் கலக்க? இது ஏன் முதல்ல உருவானது இது என்னங்க? இது இப்படி கேட்குறீங்க கேள்வி? இதெல்லாம் கேள்வி உங்களுக்கு முதல்ல கேட்க தெரியல. அடிப்படை கேள்வி. இது கூட பதில் தெரியலன்னா என்ன? கொஞ்ச நேரம் நினைச்சிருக்கோங்களே அவ்வளவுதான். உங்களை கட்டையை தூக்கி போட்டு வீணையை கழட்டி போட்டு ஓட வச்சு விடுவேன். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க தெரியுதா? என்ன இப்படி கேள்வி கேட்கறீங்க நீங்க? இந்த கேள்வி கேட்கறது முறையா கேட்டதை முறையா சொல்ல முடியும். ஏன்னா நான் கேட்ட கேள்வியில கேள்வி கேட்டதே தவறுங்க. தப்பா கேள்வி கேட்டு சரியா பதில் சொல்லணும்னா எப்படி சொல்றது? என்ன தவறா கேள்வி கேட்டு? மறுபடியும் இந்த கேள்வியை கேளுங்க. கடல்லே கலக்காத நதி வைகை நதி. நீங்க அதான் வைகை நதின்னு சொல்லிட்டு முட்டத்திலையும் குட்டையில போய் விழுந்த மாதிரி இந்த நதி ஏன் கடல்ல போய் கலக்காதுன்னு கேட்டு சிவனுக்கு நஞ்ச. நீங்க மட்டும் குடகுமலையில இருந்து அகண்டு விரிந்து ஓடுது அன்னை காவிரி தாய் சொல்லி முடிச்சீங்க. எதனால உருவானா எப்படி உருவாக்கப்பட்டான்னு ஒண்ணு சொல்லல. இல்ல நீ அப்படி கேட்கல. அப்ப நான் மட்டும் எப்படி உருவாக்கப்பட்டது எதுக்காக உருவானதுன்னு சொல்லணுமா? நான் கேட்டிருக்கேன். அதுதான் நீ மொட்டத்திலே முட்டையிலே விழுந்த மாதிரி பேசாத. ஏன் வைகை உருவாகணும்? உங்க வாயை மூடுங்கண்ணே. வாயை தடவுறாரு அவர். வாயை கையை வெட்டி பிடி மணி கூட போங்க சாமி. நீ தான் இப்படி இப்படி என்ன சரி வலிக்குது. இது என்ன வாய் தானே? அது என்ன கை தானே? உங்க வாயை பத்தி பேசாம இருங்கன்னு சொன்னேன். நீங்க பதில சொல்லுங்க. யார் வாய் யார் புத்திரன்னு பாப்பா. மீனாட்சி சொக்கநாதருக்கு திருமணம். அப்படி சொல்லு. மீனாட்சிக்கும் சிவனுக்கும் சொல்லாம இருந்த. சிவன் தான் சொக்கநாதரா வந்தார். சிவனுக்கு தான் மீனாட்சிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் நடக்கல. சிவன் தான் சொக்கநாதரா வந்தாருன்னு சொன்னேன். நீங்க பிரட்டி விடணும்னு நினைக்காதீங்க. இல்ல தெளிவா சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. மீனாட்சி அம்மையார் வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு ஆள் அதிகமா வரல. ஒரு நொடி பொழுது அப்படியே இருங்களே. இன்னைக்கு பாருங்க எத்தனை ஆலயங்கள் இருக்கு. சிவாலயங்கள். எல்லா சிவாலயங்களுக்கு முன்ன எந்த ஊர்பா போற? ஒவ்வொரு சிவாலயங்களுக்கு சிவனோட பேரை சொல்லி தான் சொல்லுவோம். ஆமா. இப்போ எங்க போற? ஆவுடையார் கோயிலுக்கு போறோம். ஆவுடையார் கோயில். ஆத்மநாதர் கோயிலுக்கு போறோம். ஆத்மநாதர் கோயிலுக்கு. கைலாசநாதர் கோயில் வரோம். அண்ணாமலையார் கோயிலுக்கு போறோம். ஆமா. உத்தரகோசம் அங்க இப்படி இப்படி போறோம் சொல்றோம்ல. ஆமா. இங்க எல்லா இடத்துலயும் அண்ணாமலையார் கோயிலுக்கு போறோம்னா திருவண்ணாமலை போறோம். மதுரையும் சிவன் தானே, சிவன் கோயில் தானே. ஆமா. ஆனா மதுரைக்கு எந்த கோயிலுக்கு போறோம் என்னன்னு சொல்லுவான்? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம்னு சொல்லுவான். எல்லா இடத்துலயும் ஐயாவை முன்னாடி வச்சுதான் அம்மாவை பின்னாடி சொல்லுவாங்க. ஆனா மதுரையில மட்டும்தான் ஆத்தாள முன்னாடி வச்சு ஐயாவை பின்னாடி சொல்லுவாங்க. ஏமா? ஏன்னா அந்த அம்மா பிறந்து வளர்ந்து திருமணமும் இங்கேயே பண்ணிக்கிட்டாங்க. எல்லா பெண்களும் திருமணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க வாழ்றதுக்கு. ஆனா சொக்கநாதர் திருமணம் பண்ணி மீனாட்சி அம்மையார் வீட்டுக்கு இங்கே வந்துட்டார். சொக்கநாதர் எப்படி வீட்டோட மாப்பிள்ளையா வந்தவர். அதனால அம்மையாரத்தான் முன்னாடி சொல்ல முடியும். இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி அவர் சொக்கநாதர் கூட்டிட்டு போயிருந்தாருன்னா சொக்கநாதர் மீனாட்சின்னு சொல்லலாம். சொக்கநாதர் திருமணம் பண்ணிக்கிட்டு மீனாட்சியோட இங்கே வந்துட்டாரு. அதனாலதான் முதல்ல அம்மா ஆட்சி அப்புறம் ஐயா ஆட்சி. சரி இவங்க செங்கோல பிரபு. சரி அந்த கதை அப்படி இருந்துட்டு போகுது. அப்போ அவங்க 2 பேருக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்த அன்னைக்கு அந்த அம்மா பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய திருமணம் நடந்து நம்ம வீட்டில் சாப்பிட ஒரு ஊர்லேயே வர மாட்டேங்குது. என்ன இப்படி இருக்கிறா உங்கள் வீட்டில்? இந்த அம்மா ஏளனமாக ஒரு வார்த்தை சொல்ல. இவருக்கு கோபம்லாம் வரல. நான் ஒரே ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். தின்னா தீனி எப்ப ஒரு ஐயா ஒரு ஆள்னா யாருமா?
குண்டோதரன். நல்ல வேளை கும்பகர்ணன் சொல்லாம இருந்த. ஒரு சில நேரம் பேர் ஒன்னா இருக்கிறதுனால மாறிடுது. அவனும் சாப்பாடுறாமங்க. அவன் 6 மாசம் சாப்பிடுவான், 6 மாசம் தூங்குவேன். இவன் எப்ப சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவேன். வந்தவன் சாப்பிட்டா இருக்கிற எல்லா பதார்த்தங்களையும் சாப்பிட்டா பசி தாங்கல, பத்தல, இருந்த அண்டா உண்டா சட்டி கிட்டி எல்லாத்தையும் முழுங்கிட்டான். பத்தல. என்னங்க ஊரே சாப்பிடுற சோற ஒரு ஆள் சாப்பிட்டா எப்படிங்க? உம்புடு சோறு திங்கனால வீட்டுல வச்சுட்டா வீடு உருப்பிடுமாங்க? நான் இங்கதானே கதை சொல்றேன். கையை நீட்டது இல்லையா? இப்படி புறங்கைய கட்டிக்கிட்டு நிக்கிறேங்கிறாப்புல, அப்புறம் நீட்டி பேசினா நீட்டி பேசுறேங்கிறாப்புல. ஒரு நியாயம் வேணாமா? ஒரு ஆம்பளை ஒரு அளவா திங்கிறது இல்ல. பாக்குறதுக்கு உடம்பு இப்படித்தான் இருக்குது. எம்புட்டு திங்கிறது கருத்து அம்புட்டும். அம்புட்டையும் சாப்பிட்டுட்டு பாக்குறாரு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சொக்கநாதர்கிட்ட கேட்குறாரு, ஐயா ரொம்ப தாகமாக இருக்குது, சாப்பிட்ட சாப்பாடுக்கு தண்ணி வேணும், வைடா கையன்னாரு. நீ எங்கன கை வைக்கிறியோ அங்கன தண்ணி வரும்னு சொன்னார். இவன் வச்சேன் கைய, தண்ணி வந்துச்சு, வைகை உருவாயிருச்சு. அது என்ன தண்ணி? அதான் வைகை ஆற்று தண்ணி. ஆட்டா, அது வைகைன்னு பேர் வந்ததுனால அது வைகை ஆற்று தண்ணிங்கிற. ஆமா, கைய வச்சோடனே தண்ணி வந்துச்சு, அது என்ன தண்ணி? இது என்னங்க கேள்வி? கை வைன்னு சொன்னாரு, தண்ணி வந்துச்சு, சரி, அதுதான் வைகை. குடகுமலையில உருவாச்சா? அது காவிரின்னு சொல்றோமா? ஆமா. இங்க கைய வச்சனால வைகை உருவாச்சு. ஆமா. நதியா ஓடுனனால அது வைகை. ஆமா. அங்க தண்ணி வந்துச்சு, அது எந்த தண்ணி? அதுவும் ஒரு பெண்ணு பேர் நம்ம வேணா புதுசா வச்சுக்கலாம். இது வரைக்கும் பேரை காணாதுக்கு. வைகைன்னு மட்டும் தான் பேர் இருக்கு. வைகை உருவாயிருச்சு. இல்ல எனக்கு அந்த பேர் தெரியல, உங்களுக்கு பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல வைகை உருவாய் கதைக்கு வந்தாங்க. வைகை உருவாயிருச்சு. சொன்னா சொல்லணும், சொல்ல விடுறது சொல்ல விட்டுறணும். உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்றேன். என்ன அப்பா ரொம்ப நல்ல வருவார். தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டு தான் மறுவேளை வைப்பாரு. அப்ப அந்த வைகையில ஈஸ்வரனுக்கு நஞ்சு கொடுத்ததுனால கடல்ல போய் கலக்க மாட்டேன்னு சொன்னிச்சு. இப்பவும் ஆரசவங்களை 48 மட கம்மாயில போய் கலந்து கலிங்கி வெளியே போனா என்ன தண்ணி சொல்லுவான்? கலிங்கி தண்ணி. ஏன்னா காவிரி தண்ணின்னு சொல்ல மாட்டோம். அதனால காவிரி தண்ணி இல்ல, வைகை தண்ணி தான். அப்பா காவிரி தெரிஞ்சோன்னு அப்படி சிரிப்பு ஒரு தாங்க முடியல உங்களுக்கு. அதனால அது கம்மாயில கலந்து கலங்கி தண்ணியா கடல்ல போய் கலக்குது. அதான் கலக்காது. பூமாலை கொடுத்து பிக்கிற மாதிரி நம்ம நடிக்கிறாங்க. நான் வெக்கப்படுற மாதிரி நான் அடிக்கிறேன். நல்லா இல்ல. மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். சிறப்பா சொல்லுங்க. மாப்பிள்ளையோட பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. நல்லா இல்ல. கட்ட வண்டி கட்ட வண்டி, இது கடையா நீ கலந்த வண்டி, ஆளா பிறந்த வண்டி, ஆடி ஆடி அழுத்த வண்டி, ஓட்ட வண்டி ஓட்ட வண்டி, ஓட்டுற மாமா ஓட்டுற மாமா, மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டே, ராமரே ராமா ராமரே ராமா, ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா, மாட்டிக்கிட்டே ராமரே ராமா, கட்டிக்கமா கட்டிக்கமா கண்டனைய கட்டிக்கமா, கட்டிக்கமா கட்டிக்கமா கண்டனைய கட்டிக்கமா, நானும் தெரிஞ்சவம்மா நாகரீகம் அறிஞ்சவம்மா, நல்லவம்மா நல்லவம்மா, கேளடி புள்ளே கேளடி புள்ள, வள்ளி பொண்ணே வள்ளி பொண்ணே கட்டிக்கமா கட்டிக்கமா. ஊரு உலகம் போற்றும் ஏற்ற புருஷ முருகன், ஊரு உலகம் போற்றும் ஏற்ற புருஷ முருகன், அரவள்ளி பொண்ணே கட்டிக்கிட்டு சேர்ந்துக்கம்மா, அரவள்ளி பொண்ணே கட்டிக்கிட்டு சேர்ந்துக்கம்மா, பாதி வயசு போனவனுக்கு பருவம் மாறி போகும், பழுத்த கிளவியானவனுக்கு வாழ்க்கை மாறி போகும், அடி ஒன்ன போல பெண் ஒருத்தி பார்த்ததில்லை, நல்ல வண்டி நல்ல வண்டி, கேளடி புள்ளே கேளடி புள்ள, வள்ளி பொண்ணே வள்ளி பொண்ணே கட்டிக்கம்மா கட்டிக்கம்மா, கிக்கிரி புக்கிரி கிக்கிரி புக்கிரி கிக்கா, ஆ ஆ ஆ ஆ ஆ. உருகி செல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் உரையை, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, கந்தனுக்கு முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு. ஒரு முறை அரோகரா என்று உச்சரித்தால் 1000 பாவங்கள் தீருமாம். அது கந்தனுடைய மகிமை. சுவாமி, இந்த இடத்தின் மகிமையை உங்களை வைத்துத்தான் நான் புரிந்து கொண்டேன் சுவாமி. சரி, நாராயண மந்திரத்தை சொல்லக்கூடிய தாங்கள் இங்கு வந்து கொஞ்ச நேரத்தில் முருகனின் பெருமையை பாடுகிறீரே, எப்பொழுது இந்த மாப்பிள்ளை பெயரை சொல்வீர்கள்? இந்த மாப்பிள்ளை சொல்றீங்களே, எப்ப சொல்லுவீங்க? இதை வச்சு நம்ம என்னண்டியா முருகன் காலத்துல போறாரு தெரியலையே. ஏன் சுவாமி? அத்தா புருஷனே முருகன். என்ன சொல்றீங்க? முருக பெருமாள்
என்னால முடியாது சுவாமி. அவர் தெய்வ பிறவி, நான் மனித பிறவி. என் தகுதிக்கு அவரு தகுதிக்கு ஒத்து வருமா சாமி? இப்பதானே கதை பேசுன. தெய்வம் தான் சிவன், சிவனே இறங்கி வந்து ஆத்தா மனுஷனா பிறந்த பூ மீனாட்சி கல்யாணம். அதெல்லாம் அங்கே ஒத்து வரும், இங்க ஒத்து வருமா? அண்ணா ஆண்டாள் பூமியில பிறந்த பண்ணுதே, ஆண்டாள் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கலையா? அந்த அம்மா ஒரு நாள் ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் அப்படியெல்லாம் முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை சாமி. இல்ல மாப்பிள்ளை வச்சோட மூக்கு செவந்துச்சே. சிகப்பதுக்கு கூட போட்டிருப்பேன் கொஞ்சம். ஏன் பிடிக்கல? விருப்பம் இல்லை சுவாமி. ஏன்? ஏற்கனவே ஒரு கல்யாணம் இருக்கு, இருந்துட்டு போகுது. அடுத்த ஊர் எனக்கு வேணாம் சாமி. இங்கதான் சிக்கல். உங்களுக்கு புரியல என்ன பழக்க வழக்கம் இது? உனக்கு இங்காம புரியல என்ன சுவாமி? முருகனுக்கு நீ பொண்டாட்டியா போன நோயி, உன்னைய பத்தி அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும் கடவுள்ல, சரி அவரை பத்தி உனக்கு தெரியாது. எங்கயாவது வெளியில போய் ஏதாவது பக்தர்களை பார்க்க போயிட்டு வருவாரு, என்ன அம்னியா இருந்துட்டு வர நீ சண்டை விடுவ. ஆமா, இது புருஷன் பொண்டாட்டினா என்னன்னு தெரியாம அடிக்கடி உங்களுக்கு சண்டை வரும். சரி, அதனாலதான் ஏற்கனவே பழகுன முருகனை உன்னையிட்ட கொண்டாந்து தள்ளி விட்டா. ஓ, பழகாத சட்டிக்கு பணியாரம் வராது, பழகுன சட்டிக்கு தான் பணியாரம் வருமோ? எப்படி வரும் பணியாரம்? பழகுன சட்டிக்கு எப்படி வரும்? புஷ்ஷுன்னு எந்திரிக்கணும், குப்பு குப்புன்னு வரும். பழகுன சட்டியை நான் கொண்டு அடுப்பில் வச்சா ரொம்ப பழசா இருந்து பொத்து போச்சுன்னா நான் என்ன பண்றது? புளியம்பழத்தை அட வேணாம் சாமி, இது எனக்கு தேவையில்லை சுவாமி. நான் புது சட்டியா வாங்கியே பழக்கிக்கிறேன். ரொம்ப சிரமப்படுவேன். என்ன தவ விட புனைந்து வந்தவரே, பொய்யான தவ விட புனைந்து வந்தவரே, புவையில் தோல் சொல்லும் புகழும் நாரதரே, கைவரிசை செல்லாது மோக இந்த சினமே ஏன் நான் கேக்குறேன்? ஏன் வாழ்க்கை நான் புதுசா பழகிக்கிறேன், கஷ்டப்படுறேன், சிரமப்படுறேன். அது நான் இஷ்டப்பட்டுல சிரமப்படுறேன். உங்களுக்கு என்ன வருத்தம் வேண்டி கிடக்கு? என்னதான் புது சட்டில மாவை ஊத்துனா பணியாரம் வராது, நீ கம்பியை வச்சு நம்புனா ஏன் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணு அக்கறை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், இங்களில் எல்லாமல் எங்கேன்னு போய் போதும், கைவரிசை எல்லாது போல. யாருக்குமே நான் அந்த தத்துவம் சொன்னது கிடையாது. ஏன் நீ சின்ன பிள்ளை, நீங்க அச்சப்படக்கூடாதுங்கிறதுக்காக எனக்காக நான் சொன்னேன். ஓக இந்த சீனமே, உனக்காக நான் சொன்னேன். ஓக இந்த சீனமே, மனக்கவலை கொள்ளாது, ஆனிடத்திலே ஒரு சொல்லும் கிளம்பா. சிவனுக்கு என்ன வேலை? அழிக்கிறது. பிரம்மனுக்கு என்ன வேலை? படைப்பு. மகாவிஷ்ணுக்கு என்ன வேலை? காக்கிறது. அவங்க வேலையை அவங்க சரியா பாக்குறாங்கல்ல. அம்மா, உங்களுக்கு ஏன் இந்த வேலை? கட்டை அடிக்கிறதா? தேவையில்லாத வேலை தானே ராஜா மாமா. இது கலகம் பண்றதா? யார் இந்த வேலைக்கு வர சொன்னது? சுவாமி கூட்டி, சாமி கூட்டி, இந்த வள்ளி அந்த முருகனுக்கு கூட்டி, இன்னொரு புருஷனுக்கு இந்த வள்ளியை கூட்டி, ஏற்கனவே கல்யாணம் ஆகல அவளுக்கு என்ன கூட்டி, கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ, கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ, ஒட்டவை சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறையோ, கைவரிசை செல்லாது போ. என்ன தைரியம், தைரியம். ஈரேல் 14 உலகம் சுற்றி வரக்கூடிய முனிவரான நாரதரை பார்த்து எப்பொழுது குட்டி கொடுப்பவன் என்று உரைத்தாயோ, இன்று மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக உன்னையும் அந்த முருகனை மனமடித்து வைக்காவிடு. நான் நாரதரும் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல, இது என்னுடைய சபதம். போயிட்டாரா ராஜா மாமா? போயிட்டாரா? போயிட்டா. நம்ம போவாங்க, மரியாதையா சொல்லுங்க. மாப்பிளை பகவா முருகா, ஞான பண்டிதா, தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்து கொண்டிருக்கின்றேன். சீக்கிரம் வாருங்கள் முருகா. முருகா, முருகா, நான் போய் வா. ஹலோ, காலி மேத்துக்கு ஓம் சிவாயா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, 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 அரோஹரா. சம்போ மகா தேவா சாம்பதலா சிவா, சம்போ மகா தேவா சாம்ப சதா சிவா, சந்திரகணாகரா சர்வ ஜீவாகரா, சந்திரகலாதரா சகல ஜீவாதரா, சந்திரகணாகரா சர்வ ஜீவாகரா. அன்பாகவே நானும் உனது ஒரு பாதம் பணிந்தேன், நீ எனக்கு நல்வரமருளாய் தேவா.
ரூபினி காமசூபாகினி காரண ரூபினி காமசுபாகினி காரண ரூபினி காமசூபாகினி ஆரபீராகினி ஆனந்தமாரிணி ஆரேனதேகினி அமிர்த பிரவாகினி ஆரேனதேகினி அமிர்த பிரவாகினி நடனராஜேஸ்வரி தாழுமையாரி நடனராஜேஸ்வரி நாளும் ஒய்யாரி மீனலோசனி மணியே 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 ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் சம்பு மகாதேவாய நமக ஆக்கள் அழித்தல் காத்தல் சொல்லக்கூடிய மொத்தங்களுக்கும் ஒருவனாக சகல உலகங்கள் அணுகின்ற இவனங்கள் அணுகின்ற சுருமணத்துள்ளது அளவற்ற தாமிட்டிய சூரதமன் தாரகன் சிங்கமுகாசுரன் பிள்ளைவர்கள் பரமையிடம் வரும் வரங்களை பெற்றமையால் அகங்காரம் கொண்டு பிரமா விஷ்ணு இந்திரன் தாவரையும் துன்பப்படுத்தி சிறையிட்டு தமக்கு ஏவல் செய்யப்படித்து 1008 அண்டங்களையும் 100 இடங்களாக 1904 துன்பநாத இவர்கள் தந்தையாகிய பரமனிட பரமனும் தேவர்களின் துன்பந்திப்பதாக கூறி தமது எட்டிக்கண்ணில் 6 அகடிமீர் உண்டாக்கி நாரதர் வருகிறார். அவர் எதற்காக வருகிறார் நமக்கு தெரியும். இருந்தாலும் சற்று இன்று அவரிடம் உரையாடி பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நமக ஓம் சம்போ மகாதேவாய நமக நமக நமக. வாங்க. மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்திய மாபெரும் கிராமத்தர்களுக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என சர்வாவும் வந்திருக்கூடிய அனைத்து கலைஞர்கள் தருவாக நன்றி நன்றிகிறத வணக்கம். சார்பு வைங்க பேச குறைச்சு சார்பு நாரதர் வருகிறார். வரட்டு பார்க்கலாம். உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நாங்கள் இருக்க வெள்ளி மலையான் மகனி வேலையாய். உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா. என் வாழ்வு வளம் காணு கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்தே வல்லரே நீ நினைத்தால் போதுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வல்லலே நீ நினைத்தால் போதுமே. வாழ்வில் இன்பம் வந்து சேர்ந்து கொள்ளு தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையான். என் வாழ்வு வளம் காணு கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையாய். தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே கண்குளி
நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காணு கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா. கல்தொன்று மண் தோன்ற காலத்திற்கு முன்தொன்றி மூத்த கொடி பிறந்து இந்த தமிழின மக்களை எல்லாம் கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தனிப்பெரும் சுடரான தணிகை மலை கந்தனுக்கு அடியே நாரதரின் வணக்கங்கள். முருகா வருக வருக, நாரதரே வருக. அழகான கானம், அற்புதமான கானம். இது போல கானத்தை இந்த பகுதியில் கொஞ்ச நாள காணும். தாங்கள் என்னை வாழ்த்தியது போல் உங்களை வரவேற்பது எனது கடமை. வந்தார வரவேற்பது தமிழ் பண்பு, தமிழ் பெண்மை முறைப்படி வந்து உங்களை வரவேற்க வேண்டும். முதலில் வரவேற்பு. ஹலோ ஹலோ பெட்டி மேங்க காலி மாதிரி இன்னரு நாலாவது ரீடு. ஹலோ ஹலோ. இனிதானே சுரம் யானே இசை மேதையே இசை மேதையே இசை மேதா இனிதானே துரம் ஞான இசை மேதையே இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதானே துரம் ஞான இசை மேதையே எனது குயர்வான தவயோகி எனது குயர்வான தவயோகி இனிதானே இனிதான துரம் ஞான இசை மேதையே சிறுதும் தீன் தொழி இதழ்களின் வாரோ செல்றீனாயிரம் நினைவுகள் ஓடும் சிறுதும் தீன் தொழி இதழ்களின் வாரும் செல்றீனாயிரம் நினைவுகள் ஓடும் கரும்போ கனியோ கவிதை சுவையோ கனியோ கவிதை சுவையோ இருந்தோ கொடுத்தான் விழுந்தாள் மடியில் இருந்தோ கொடுத்தான் விழுந்தாள் மடியில் பூமாலையில் போர்மேடி இங்கே நான் தான் தேனின்று வீடு தேடி வந்தது இன்னும் வீடுவா என்றது. மனிதாபிமானத்தை நாரதரே 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 மனிதாபிமானத்தை நாரதரே 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 மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே இனிதானே சுரம் ஞான இசை மேல வருக வருக நாடகரே வருக வர வேண்டும் வர வேண்டும் காணவேந்தரே கலைமகளின் வீணவேந்தரே தவையோ ஞானவேந்தரே புறப்பட்டு வரும் பிறப்பால் இறப்பட்டு தரும் நெறியற்று அங்கன மகற்றி விஞ்ஞான பற்றி உரிய தவ நிலைகள் பெரிய நிலை பெற்று என்றுமே இளமை குன்றாத கலை
வாணியின் புதல்வரே காரோனி செலரே வர வேண்டும். தங்களது வரவால் அகம் மிக மகிழ்ந்தோம். தாங்கள் இன்று என்னை காண வந்த காரணமாக வழியிலே வேள்விமலை சாரலிலே அற்புதமான கனி ஒன்றை கண்டே. கனியை கண்டதும் கந்தனுடைய ஞாபகம் வந்ததை ஓடோடி வந்து விட்டேன் முருகா. அவைக்கு அதிகமான் கொடுத்த ஒரு கனிதான், ராமனுக்கு சவரி கொடுத்த ஒரு கனிதான், சராத்தந்தன் பிறப்பதற்கு அடிப்படை காரணமே கனிதான். குற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் அப்படின்னு மகாபாரதத்தில் கூடிய ஒரு கனிதான். சுட்டப்பட வேண்டுமா சுடாத பள்ள வேண்டுமா என்று அபிமுதாட்டியின் அறிவை சுட்டி காட்டிய ஒரு கனிதான். சுட்டுப்பட வேண்டும். ஆக பழமேனி உனக்கு ஒரு பழம் தேவையா என்று அதே அபிமுதாட்டி பாடினாலே பொதுனி நெல்லிவனம் திரு ஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய பழமேனி உனக்கு ஒரு பழம் தேவையா என்று பாடியதற்கு பிறகுதான் பழங்கிற ஒரு பெரிய படவீடு கிடைத்தது. அன்னைக்கு கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு கொண்டு வந்திருக்கலாம். கண்டு வந்த செய்தியை கொண்டு வந்துள்ளேன். செய்திக்கு சிறப்பு இருக்கிறதா? எடுத்து இம்மங்கள் பார்க்கலாம். மங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் வேலினிக்கும் பொங்கலியை கண்டு மனம் பூரித்தே. மங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் பொங்கனியை கண்டு மனம் பூரித்தே. இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்விரையா முருகையா கொள்வீரே. மாங்கனிக்கு தங்கதலி வங்கனிக்கு மேலனிக்கு பொங்கனியை கண்டுமன பொறித்தனையா நான் கனிந்து நக்கனியை கிணமை கொய்யாமல் கொய்து அனைத்துக் கொள்ளி அப்படின்னு கனியின் சிறப்பு கூறியதால் கனியின் சிலாக்கியம் இதோ அத்தில முழக்கம் போதின்ட்டாங்க. முழக்க வாசிக்கணுமா வேணாமா? சுவை தரும் தேன் கனியே 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 நோக்கும் பொழுதை புலங்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே கனியே கனியே. பச்சிகள் கலனாக நீரும் மலை பற்றி பச்சித்திடாதோ கொள்வி. பச்சிகள் கண்டால் வன பச்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வீர். பச்சிகள் கண்டால் பச்சிகள் கண்டால் மறைந்திருந்து பார்க்கும் என்ன அழகர் மழையழகா இந்த திளையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அறிவுலகம் உள்ளே அழைக்கின்றது ஏதும் அறியாதவள் என்று நினைக்கின்றது. அரண்மனை வாசல் திறக்கின்றது அங்கே ஆழவம் உன்னருள் செல்கின்றது. சென்று வா மகனே சென்று வா அறிவை வென்று வா மகனே வென்று வா. பச்சிகள் கண்டால் பறந்தோருமாகையார்
அச்சமுடனே செல்வி. மாப்பிள மச்சான், கண்டது கனி போல் தெரியவில்லை, இல்லை ஒரு கன்னி போல் தெரிகிறது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உட்டறையும் ஐம்புலனும் உண்டடி கனைய உள்ளன வள்ளுவ பிறந்தகை தன்னுடைய குரல்ல ஐம்புலனுக்கு மெது சுவை தரும்னா பெண்ணைத்தான் குறிப்பிட்டார். கண்டது கனி இல்ல பெண்ணு. யாரவள்? ஆதியிலே 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற மாதர்கள் அமிர்தவள்ளிக்கு கொடுத்த வாக்கும்படி அமிர்தவள்ளியை தெய்வயானி என்ற பெயரில் திருப்பரம் கொடுத்து தாங்கள் தலைமையிலான திருமணம். சரி, நான் கேட்கிறேன், நீங்க தமிழ் கடவுள் முருகன் தானே? ஆமா. தமிழருடைய பண்பாடு தெரியும்ல, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் 2 பிள்ளையும் கட்டிக்கிறோம்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்க? நான் தான் ஏற்கனவே ஒரு பிள்ளையை திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கேன்ல. அதுதான் நீங்க ஏன் வாக்கு கொடுத்தீங்க முன்னாடி? கேளுங்க மாப்பிள்ள, நான் இருக்கேன்ல. அப்படியே வாக்கு கொடுத்தாலும் நான் பாடல பேசாம உட்காந்துருக்கேன். வந்து யாபகப்படுத்தினது நீங்க தானே. அதுலயே அந்த பிள்ளையை வேற பார்த்துட்டு வேற வந்திருக்கீங்க. பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு ஆசை வார்த்தை வேற காட்டி வந்திருக்கீங்க. சபதம் போட்டு வந்திருக்க. சபதம் வேற போட்டு அது ஆசை வார்த்தை இல்லையா? அதுதான் உங்களுக்காக. ஏன்னா நாரதருடைய தலையை இந்த பணம் நான் கொடுத்த வாக்கும் பழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிள்ளைய நான் போகலாம்னு நினைக்கிறேன். நான் போவா வேணாமா? நீங்க போறதெல்லாம் சரிதே, அது நீங்க பார்த்து வந்துட்டு நான் போகாம இருந்தா நல்லாவே இருக்கு. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சட்ட சிக்கலா? ஏற்கனவே என் பேச்சை கேட்காம நீங்க போனதுனாலதான் உங்களுக்கு பலன் கிடைக்கிற. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பொம்பளை பிள்ளை கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி போகணும். நீங்க ஏங்க எனக்கு பலன் கிடைக்காட்டி என்ன? அதாவது உலகம் தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் அப்படின்னு சொல்லி இந்த தாய் தந்தை அதாவது உலகத்தையே தாய் தந்தை ஏத்துக்கிட்டது நான் தானே. அது நம்மளா நீங்களா கற்பனை? கற்பனை இல்ல, முருகன் புராண ரீதியா முருகன் ஆணவத்தோட தான் உலகத்தை சுத்தம். அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் மாத்தி 5 பேருக்கு முக்தி கொடுக்க சென்னை இடம் தான் திரு ஆவினர் குடி என்று சொல்லக்கூடிய பழனிய. அது முதல்ல உங்களுக்கு தெரியும் இருக்கா இல்லையா? முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அது யாபகப்படுத்துறது நீங்க தானே. இல்ல முருகா, 5 பேத்துக்கு முக்தி கொடுக்க போறோம்னு முருகனுக்கு தெரியுமா? முருகன் போனது கோவிச்சுக்கிட்டேன். நம்ம முருகனை குறைக்க கூடாது, குறைச்சு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக விநாயகர் அப்பா அம்மா உலகம் நினைச்சாரு. உலகத்தையே அப்பா அம்மாவை நினைச்சாரு. அங்க நடந்ததே நாடகம் தான், இங்க நடக்கிறது நாடகம் தான். அன்னைக்கு என் பேச்ச கேட்கல. சரி, அன்னைக்கு என்ன ஏற விட்டு பாத்தீங்க. ஆமா. இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன பண்ணணும்னா பழனி மலையில இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இத்தண்டி ஆயுதத்தோட போனீங்கன்னா அந்த அம்மையார் மிரண்டுருவாங்க. எங்க முருகனை இப்படித்தானே போகணும்? உங்களோட முருகனாவே நான் போக சொல்லல. அப்ப முருகனை போக வேணாமா? எங்க முருகனை காட்சி அளிக்க வேணாம்ங்கிறாப்ல. அப்புறம் எப்படி வேற எப்படி செல்ல வேண்டும்? செல்லக்கூடாது. ஆயுதத்தை சுருக்கணும், ஆயுதத்தை சின்னதா மாத்தணும். இவ்வளவு பெருசு வேணாம், இதை சிறுசாக்கணும். இது சம்ஹாரம் பண்றதுக்கு தாங்க. இது சம்ஹாரமே பண்ணல, கொல்றது கிடையாது. இது அதுக்கு ஆணவத்தை அடக்குறது. இந்த பையன் பாருங்க, சமூக வழியை பண்றதுதான். வேடுவனாக மாறி செல்ல வேண்டும், கருமாரி மகன் உருமாறி சென்று 8 வகை திருமணத்திலே காந்தரோம் நம்ம சொல்லக்கூடிய கடிமணம் புரிந்து சூரியன் மறைவதற்குள்ளாக உலக மக்கள் அனைவருக்கும் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியனாக காட்சியிட வேண்டும். இங்கேதான் ஒரு விஷயம் இருக்கு. என்ன? வேடுவனா இதுதான் அவசரப்படாதீங்க. என்ன மாப்பிள்ள அப்புறம் போக சொல்றீங்க, அப்புறம் போக வேணாம், போக வேணாமையா? எப்படி போச்சு? நீ வேடுவனா போச்சு, நீ எதை தேடி போகணும்னு சொல்லி கேட்டீங்களா? வேடுவனா போக சொல்றீங்க, அதான் நீங்க தானே சொல்றீங்க, அப்புறம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. போக சொல்றீங்க, வேணாங்கிறீங்க. வேட்டைக்கு முயல வேட்டை. நான் போக வேணாமா? போங்க முறை, எதை தேடி போறோம்னு கேட்டுக்கிட்டு போங்க. ஒரு மான் போட்டு குட்டி. ஏன் ஒரு புலியை தேடி போனா? அது உங்க அண்ணன் வந்து அங்க தம்பி போய் தேடி போயிட்டாரு. ஒரு சிங்கம் அது உங்க அம்மா தேடி போயிட்டாங்க. மானு அது உங்க அப்பா தேடி போயிட்டாரு. அப்புறம் இப்ப நான் என்ன தெரியும்? நீங்க மான் போட்டு குட்டியை தான் தேடி போகணும். மானுன்னா பெருசு. எங்க அப்பா ஏற்கனவே பிடிச்சிட்டாரு மானை. ஐயே, நீ அதனால அது வேணாம். நீங்க கதையவே மாத்துறீங்க. இல்ல மாப்பிள்ள, ஏற்கனவே எங்க அப்பா மானை பிடிச்சிட்டாரு. இப்ப நான் வந்து மானை பிடிக்க கூடாது, குட்டியை பிடிக்கிறோங்கிறீங்க, அப்படித்தானே? இங்க ஏன் உங்களை மானை பிடிக்க போக கூடாதுன்னு சொல்றேன்? வள்ளி மானுக்கு பிறந்தவ. ஆமா. நீங்க மானே போனீங்கன்னா மாமியா நங்கை மோகினியை தேடி போன மாதிரி ஆயிராதா? அது வேணாம். மாமா நல்லா இருக்காரு, அவர் இப்பதான் சந்தோஷமா இருக்காரு. அதனால முதல்ல அவரை கூட்டிட்டு வருவோம், இப்ப வீட்லயே விட்டு வந்துடும், அவங்க சந்தோஷமா இருக்கு. ஆமா, அதனால போனா தேனு மாதிரி கிடைக்கும். மான்போட்ட குடி தேடி செல்வல் சென்று 8 வகை திருமணத்திற்கு கடிமணம் புரிந்து சூரியன் மறைவதற்காக உலக மக்கள் அனைவருக்கும் வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியனாக காட்சியிட வேண்டும். முருகா, நான் பூமாலை சொல்லினால் பாமாலை வாடி பாட்டின் பாமாலையோடு வரும் உங்களுக்கு எனது புகழ் மாலை காத்திருக்கிறது. இந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய புகழ் மாலை உங்களுக்கு இன்னைக்கு ஒன்று சென்று உடனே நான் வேடுவன் வருகிறேன். ஒரு காணத்தால் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டு வாருங்கள். சென்று வாருங்கள், இல்லைன்னா ஆழ்த்தி விட்டு வாருங்கள். கிளப்பினாலும் கிளப்பிடுவேன், நீ விடிய போது இல்ல. ஆழ்த்துவது என்பது தூங்க வைப்பது. அம்மா, இதெல்லாம் எப்படி தூங்குறாங்கன்னு பாருங்க. அவங்கள தூங்குறவளை உலகத்திலே பாவத்திலே 2 பாவம். தூங்குறவளை எழுப்பக்கூடாது. இன்னொன்னு, தூங்க வைப்பதே பெரிய சந்தோஷம். அம்மா, நீங்க தூங்க வைங்க. அவங்க தூக்க மாத்திரை போட்டு தூக்க வரலங்கிறாங்க. வரல, உங்க பாடல்ல தூங்குறாங்கன்னா சந்தோஷம் தானே. நீங்க வந்து அப்படியே இருப்பாங்க. தூங்கி விடுங்க, உடனே வருகிறேன். வெற்றிவேல், வீரவேல். ஐயா முருகன்